அடுத்தது கதவு பூட்டு சொல்லுவோம்ல, நைட் ஆயிடுச்சு கதவு பூட்டுமா அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூட்டு அப்படின்றதுக்கு லாக், கதவை அப்படின்றதுக்கு தி டோர், தி டோர், லாக் தி டோர், கதவை பூட்டு, லாக் தி டோர். நீங்க ஒரு முறை சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன்ல, நீங்க ஒரு முறை சொல்லுங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல யூ, சொல்லுங்கன்றதுக்கு டெல், ஒரு முறை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ், யூ டெல் ஒன்ஸ். நீங்க ஒரு முறை சொல்லுங்க அப்படின்றதுக்கு யூ டெல் ஒன்ஸ், யூ டெல் ஒன்ஸ். ஓகேங்களா? இது நன்றாக இல்லை, இது வந்து நல்லாவே இல்லை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இது இட், இதுக்கு ஹெல்பிங் வெர்ப் இஸ். நன்றாக இல்லை, not nice, it is not nice, it is not nice. இது நன்றாக இல்லை, it is not nice. ஓகேங்களா? இந்த it is நம்ம ஷார்ட்டா எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ டி போட்டு அப்போஸ்ட்ரோபி எஸ் போட்டோம்னா இட்ஸ் நாட் நைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இட் இஸ்ன்னு தனித்தனியா எழுதுறதுக்கு பதிலா இட்ஸ்ன்னு சேர்த்து எழுதிடுறோம். ஓகேங்களா? சோ இதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. இந்த ஐடி போட்டு ஸ்பேஸ் போட்டு ஐஎஸ்ன்னு கொடுக்கறதுக்கு பதிலா ஐடி போட்டு ஸ்பேஸ் இல்லாமலே அப்போஸ்ட்ரோபி போட்டு எஸ் போடணும். இந்த மேல கமா மாதிரி போட்டிருக்கிறது வந்து அப்போஸ்ட்ரோபின்னு சொல்லணும். ஓகேங்களா? இட்ஸ் நாட் நைஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல இட் இஸ் நாட் நைஸ்னு சொல்லலாம். நம்மளுடைய விருப்பம் தான். ஷார்ட்டா நம்ம சொல்லுவோம், பேச்சுவார்த்தை எல்லாம் ஷார்ட்டா நம்ம பேசுவோம்ல, அது மாதிரி ஷார்ட்டாவும் எழுதலாம், ஷார்ட்டாவும் இதை சொல்லலாம். ஓகேங்களா?